அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அறக்க பறக்க ஓடிக்கொண்டும் அடுத்த நாள் என்ன செய்வது என்று சிந்தித்து கொண்டும் தோளில் இருந்து கழற்ற முடியாத சுமைகளாய் ஓடிக்கொண்டிருக்கும் பல்வேறு சிந்தனைகளோடு ஓடிக்கொண்டிருக்கும் எங்களை தடுத்து நிறுத்தி நம்மளுடைய தமிழ் இலக்கியங்களை பாருங்கள், தமிழ் காப்பியங்களை சுவையுங்கள், அதில் இருக்கும் கருத்துக்களை உள்வாங்கி இங்கே எங்கள் முன் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்ற வாய்ப்பை எங்களுக்கு அளித்த எங்கள் தமிழ்ச்சங்க தலைவர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நான் சுவைக்க இருக்கும் சங்க இலக்கியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். பாரதியாரால் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாராட்டப்பெற்றது. தமிழ் காப்பியங்களில் இது ஒரு தனி சிறப்பு வாய்ந்தது, தமிழரின் தனி பெரும் செல்வம் என்று கூட சொல்லலாம். எளிமையும் இனிமையோடு கூடிய இளங்கோவடிகள் எழுதிய இந்த சிலப்பதிகாரம் 3 காண்டங்களை உடையது. புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். புகார் காண்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அழகான இனிய இல்லறம் தொடங்கி அதன் பின் ஒரு விழா முழக்கத்தோடு பல செய்திகள் நடந்து காப்பிய தலைவியை விட்டு காப்பிய தலைவன் பரத்தமை மேற்கொண்டு மீண்டும் காப்பிய தலைவியை அடைந்த செய்தி இந்த புகார் காண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இனிய இல்லறம் அப்படின்னு சொல்லும்போது இளங்கோவடிகள் சொல்லியிருக்கிறாரு, அந்த காப்பிய தலைவர் காப்பிய தலைவரை வர்ணிக்கிறார். மாசரு பொன்னே வலம்புரி சங்கே காசரு விரையே கரும்பே தேனே அரும்பெறர் பாவாய் ஆறுயிர் மருந்தே மாசர் மா வணிகன் பெற்ற பெருமட மகளே மலையிடை பிறந்த மணியே என்கோ அலையிடை பிறந்த அமிழ்தே என்கோ யாழிடை பிறந்த இசையே என்கோ தாழிரும் கூந்தல் தையாய் உன்னை தாழ நல்ல கரும் கூந்தலையுடைய தையலே உன்னை நான் எப்படியெல்லாம் பாராட்டுவேனோ தெரியவில்லையே என்று அழகான ஒரு தமிழ் வார்த்தைகளால் இவர்களுடைய இல்லறம் இனிதே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் இந்த மதுரை காண்டத்தில் வருது. அதன் பிறகு என்ன நடக்குதுன்னா, அக்கால வழக்கப்படி கணிகை ஆன மாதவியினுடைய அரங்கேற்ற நிகழ்ச்சிக்கு நம்ம இளங்கோவடிகள் போகிறாரு. அங்கே சென்ற இளங்கோவடிகள் அவளுடனேயே சென்று விடுகிறார், மனைவி கண்ணகியை மறந்தபடி. அதன் பின் சில காலம் கழித்து, சில மாதங்கள் அல்ல சில காலம் கழித்து கடற்கரையில் இந்திர விழா முடிந்து இருக்கும்போது ஒரு வினையின் பயனாக நம்ம கோவலன் என்ன பண்ணுறாரு, கண்ணகியை சேருகிறார். தன் தவறை உணர்ந்து இழந்த பொருளை எல்லாம் மீண்டும் மீட்டு நாம் இனிமையாக இன்பமாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனைவியோடு சேர்ந்து இந்த புகார் காண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்த வர மதுரை காண்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சமணத்துறவி கவுந்தி அடிகளார் வழியில் சந்திக்கிறார். அவர் நம்மளுடைய கோவலன் கண்ணகி 3 பேரும் புகார் நகரை விட்டு மதுரையை சென்றடைகின்றனர். இந்த மதுரை காண்டத்தில் என்னெல்லாம் நடக்குதுன்னா, இந்த 3 பேரும் அங்கே போகும்போது அங்கே இருக்கிற மாதரி அன்பவங்க கிட்ட இவங்க அடைக்கலம் போகிறாங்க. அவங்கக்கிட்ட இந்த கோவலனும் கண்ணகியும் நடத்தப்பட்ட அன்பு உரையாடல்கள்லாம் மிக அழகாக நம்ம இளங்கோவடிகள் சொல்லியிருக்கிறாரு. பொற்கொல்லனுடைய ஒரு வஞ்சகமான செயலால் கண்ணகியோட கார் சிலம்பை விற்க வந்த கோவலன் கொலையுறுகிறான். அந்த கொலையுண்ட செய்தியை அறிந்த கண்ணகி அந்த மன்னனைக்கிட்ட வழக்குரைத்து அந்த மதுரை மாநகரை அழைத்து தானும் கணவனுடன் வானுலகம் செல்கின்ற செய்திகள் அத்துணையும் இந்த மதுரை காண்டத்தில் மிக அழகாக இளங்கோவடிகளால் சொல்லப்படுகிறது. அந்த இடத்துல வழக்குறு காதையும் வஞ்சின மாலையும் அப்படிங்கிற ஒரு சைட் ஹெட்டிங்கில் நீங்கள் அப்படின்ற பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த கோபத்தோடு தன் கணவன் இறந்து கொல்லப்பட்டு இறந்து கிடைக்கிறான்ற செய்தியை அறிந்து இந்த கண்ணகி வேகமாக செல்கிறார்கள். அங்கே இருக்கிற வாயிற்காவலனை பார்த்து, வாயிற்காவலனே வாயிற்காவலனே, அதாவது நல்லறமற்ற நெஞ்சத்துடன் தன் இறை நிறை நின்று முறை பிழந்து இருக்கும் மன்னவனின் காவலனே, கையில் சிலம்போட பெரும் சினத்துடன் ஒரு கணவனை இழந்த பெண் காத்திருக்கிறாள் என்று உன்னுடைய அரசனிடம் போய் சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாயிற்காவலனும் வேகமாக மன்னவனே வேந்தனே, இது மாதிரி
காண்பவர்களெல்லாம் அஞ்ச செய்கின்ற பாலை நிலத்தில் உரைகின்ற காளியே அப்படின்னு பார்த்தா அவோ இல்லை. இவங்க வந்து ரொம்ப கோவத்தோடு இருக்கிறாங்க. கையில் வந்து அழகிய வேலைப்பாடு அமைந்த ஒரு சிலம்போடு இருக்கிறாங்க. அவங்க வந்து நம்மளுடைய வாயிற்காவலில் நின்று கொண்டிருக்கிறாரு. மன்னனிடம் போய் சொல்கிறாரு, கொணர்க அவளை இவ்விடத்து அப்படின்னு சொல்லி மன்னர் சொல்லும்போது இவங்க முன்னாடி போய் நிற்கிறாங்க. அப்போ வந்து கண் நிறைந்த, அதாவது நீர் நிறைந்த கண்களுடன் இருக்கும் பெண்ணே நீ யார் அப்படின்னு கேட்கும்போது, தேரா மன்னா செப்போது உடையன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா, முக்கொடியின் எழுத்திலே முத்தமிழை காப்பாற்றும் பாண்டிய மன்னா, எந்த முறையீட்டை கேட்பதற்கு முன் நான் யார் என்பதை முழுவதும் தெரிந்து கொள். நீதி வழுவா மன்னா நெடுஞ்செழியனே, கணவனை இழந்த பெண், அதாவது அதாவது அரண்மனை சிந்தித்து சீர்தூக்கு பட வேண்டிய வழக்கு வந்து அந்த இதிலேயே முடிஞ்சிடுச்சு. கொற்றவனே, குடநிலையில் உள்ளவனே, சிந்தித்து பார், விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோவில் மண்டபத்தோடு முடிஞ்சு விடுச்சு. அதாவது கோவலனுடைய கையில் இருந்தது கோப்பெருந்தேவியின் சிலம்பல்ல, கோவலன் தேவியாகிய என்னுடைய சிலம்பு. அடையாளம் ஆதாரம் என்று 1000 கேள்விகள் கேட்கிறாயே, ஒரு கேள்வி அன்னைக்கு என்னுடைய அத்தானை பார்த்து கேட்டிருந்தால் நீதி வழுவா மன்னன் நெடுஞ்செழியன் என்ற பெயர் உனக்கு நிலைத்திருக்குமே, அத்துடன் என் அத்தானின் உயிரும் தப்பி இருக்குமேன்னு சொல்லிட்டு அழறாங்க. மன்னா, என்னுடைய சிலம்பில் உள்ள பரல்கள் வந்து மாணிக்க பரல்கள் பாருன்னு சொல்லிட்டு அந்த உடைச்சிட்டு, அமைச்சர்களே, அறம் கூறும் சான்றோர்களே, பாருங்கள், நீதி கவிழ்ந்து விட்டதா, நேர்மை அழிந்து விட்டதா, திருக்குறள் கேலி பேசுகிறது பாண்டியா, நீ நீதி வழங்கும் செய்தியை கேட்டு ஆணை சேனை என்று யார் எதிர்த்து வந்தாலும் அண்ணாந்து வீரம், அதாவது படை செலுத்துவனுடைய வீரம் எங்கே, வெற்றி எங்கே, எங்கே பாண்டியான்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தமாக கூப்பிட்டு, மன்னா, மாசுடன் நீதி வழங்கிய உனக்கு மணிமகுடம் எதற்காக, பாதகம் புரிந்த உனக்கு செங்கோல் எதற்காக, வேந்தன் குழலத்துக்கே இழிவு கற்பிக்க வந்த உனக்கு வெண்கொற்ற குடை எதற்காக அப்படின்னு கேட்டுட்டு, அழுகிறாயா மன்னா, அழுகு, என் கணவனை வந்து கொன்றுவிட்டமா பாவியே அழு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நகரமெல்லாம் வந்து தீக்கிரையாகட்டும், மண்மேடாகட்டும், மாளிகையெல்லாம் அழியட்டும் சொல்லிட்டு ரொம்ப சத்தம் போட்டு பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் தீக்கடவுள்கிட்ட வேண்டுறாங்க. அவர் வந்து நிற்கிறேன், நான் இப்போ என்ன செய்யணும் அம்மா அப்படின்னு கேட்கும்போது, அறவோர், பார்ப்போர், பசி, பத்தினி பெண்கள், முதுமையாளர், குழந்தைகள் இவங்களை விட்டுட்டு தீயவர்கள் பக்கம் சார்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களுக்கு ஏவல் விடுறாங்க. இனியனவே செய்யும் தெய்வங்களும் கடவுள்களும் கூட மறுத்து செய்வதற்கு எதுவுமே இல்லாத அமைதியாகி விட்டார்கள். இந்த மாதிரி அந்த அழகான ஓமைகளுடன் ஓமானங்களுடன் அந்த கண்ணகி கோவலன் செய்தி வந்து எதில் முடியுது, மதுரை காண்டத்தில் முடியுது. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து வஞ்சிக்காண்டம். இந்த கண்ணகி கோவலனுக்கு நடந்த இந்த நிகழ்வை பார்த்து அங்கே இந்த குறவர்கள்லாம் வந்து கண்ணகி வந்து குலதெய்வமாக கொண்டாடுறாங்க. கண்ணகி கோவலனுக்கு என்ன நடந்தது அப்படின்ற அறிந்த வந்து சேரன் செங்குட்டுவன் வந்து கண்ணகிக்கு வந்து கோயில் கட்ட வந்து தீர்மானிக்கிறாரு. வடப்பக்கம் வந்து அவர் வந்து போர் தொடுத்து கல் கொண்டு வந்து கண்ணகிக்கு வந்து ஒரு கோவில் கட்டி வழிபடுறாரு. மாதவி அவர்களுடைய செயல்களெல்லாம் வந்து இந்த சிலப்பதிகாரத்தில் மிக அழகாக, மிக அற்புதமாக, மிக சுவையாக, அதாவது பாரதியார் தான் சொன்னார் அன்றைக்கி நெஞ்சே அல்லும் சுவையுடைய சிலப்பதிகாரம்ட்டு. இன்றைக்கி நாமெல்லாம் அது சுவையை உணரும்போது, படிக்கும்போது, அறியும்போது தான் தெரிகிறது நிச்சயமாக அது நெஞ்சையலும் சுவையுடைய சிலப்பதிகாரம் என்று. இப்படி ஒரு அரிய வாய்ப்பு அளித்த இந்த சென்னை துறைமுக தமிழ்ச்சங்கத்திற்கும் அதன் உறுப்பினர்களுக்கும், காரும் என்னுடைய பேச்சை செவி மடுத்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற பார்வையாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.